இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோஷூட், ப்ரெக்னென்சி அப்போ ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட், அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் விதவிதமாக தினசாக ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்துன்னு ஒவ்வொரு மாதம் இதில் வேறு ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன், இந்த மாதிரி பல அலப்பறை பண்ணுறீங்க. சரி, அதெல்லாம் பரவாயில்ல, ஏதோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, புள்ள குட்டிகள்லாம் ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சா, எனக்கு மனசில் ஆறாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தையில ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்போது அது ஏதோ பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த கை கால்கள்லாம் எதுவும் அசைக்கக்கூட முடியாத அளவுக்கு அது ஒரு பேக் பண்ணி அந்த குழந்தை தூங்கும்போது போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தி எடுக்கிறீங்க. இன்றைக்கி என்னென்னா, அந்த குழந்தைய வயிற்றில் தான் அது அப்படி இருந்தாங்க. வெளியே வந்து அந்த குழந்தை வந்து கை கால் நல்லபடியாக அசைக்கணும்ல, அப்போ தானே அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டு உங்களுடைய சந்தோஷத்துக்காக அந்த குழந்தைய அது கொஞ்சம் நேரம் கொடுமைப்படுத்துறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப 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 தப்பு. அந்த குழந்தைய கை கால் எல்லாம் போட்டு கட்டி ஏதோ ஒரு பேக் மாதிரி பண்ணி, என்னங்க இது இப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டா? அழகாக அந்த காலத்தில் எடுத்தாங்க பாருங்கள், சும்மா அப்படி அந்த குழந்தைய தவழ்கிறதெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா உங்கள் அளப்பறைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு தோணுது. ஸோ எது செஞ்சாலும் கண்மூடித்தனமாக மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாமல், அந்த குழந்தைகளுக்கு என்ன நல்லது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்தை விட அந்த குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க.